திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்போம். டிஎம்கே கட்சியாவே இதை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரையும் கிட்டத்தட்ட அவங்க 25 கோடி செலவு பண்ணிருக்காங்க. 25 கோடி செலவு பண்ணிருக்காங்க கூகுள்ல மட்டும். ஆமா. ஆனா 25 கோடி வந்து ஒரு பாயிண்ட் இன் டைம்ல திமுக அரசியல் கட்சியா நிறுத்துது. பெண் ஒரு ஆர்கனைசேஷன் அதை கையில் எடுத்துக்குது. அப்ப பெண்ணுகிட்ட வந்து முழுமையா கொடுத்துறாங்க. 25 கோடி வந்து திமுக செலவு பண்றது. இந்தியாவிலேயே டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு அதிகமாக செலவு பண்ணுகிற, விளம்பரத்திற்காக செலவு பண்ணுகிற ஒரே அரசாக தமிழ்நாடு அரசு இருக்குது. தமிழ்நாட்டுடைய ஆளும் கட்சியான திமுக இருக்குது அப்படின்றது இதுல ப்ரூவ் ஆகுது. இது வந்து கூகுள் வரையும் தானே. இப்ப மெட்டாக்கு வா. மெட்டான்றது இப்ப ஃபேஸ்புக் இல்லையா? ஃபேஸ்புக்கில் மெட்டாவில் வந்து மெட்டாக்கு வந்து அவங்க வந்து இதே நம்ம பாப்புலேஷன் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு 4-5 பேஜை குறிப்பாக ப்ரொமோட் பண்ணாங்க. பேஜஸ். அந்த பேஜ் என்னன்னா எல்லோரும் நம்முடன் அப்படின்ற ஒரு பேஜ். அது ஃபேஸ்புக் பேஜ் நம்ம பார்த்துக்கலாம். நேமா முதல்வரை பேஸ் பண்ண ஒரு பேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கிட்டத்தட்ட 27 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்னா அது இன்ஸ்டாகிராமும் வரும். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அப்படிதான் வரும். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் இல்ல மெட்டா தானே. ரெண்டுமே ஈவன் வாட்ஸ்அப் மெட்டா தானே. இல்ல நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் போட்டீங்கன்னா அது ஃபேஸ்புக்லயே ஷோ. ஆமா. சோ அந்த வகையில எல்லோரும் நம்முடன் அப்படின்ற பேஜுக்கு 27 லட்சம். ஸ்டாலின் குரல் அப்படின்றதுக்கு ஒரு 5 லட்சம் நினைக்கிறேன். 5 லட்சம். 5 லட்சம். அதுக்கு அடுத்தது 50 லட்சம். நம்பர் 1 தமிழ்நாடு அப்படின்றதுக்கு ஒரு 30 லட்சம். அதுக்கு அடுத்தது இந்த பேஜ் தான் ரொம்ப என்னன்னா இது பேஜ் இப்படி ஒரு பேஜ் பேர் இருக்குது. என்னன்னா சங்கி மங்கி சொங்கி. இப்ப பேஜ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இந்த சங்கி மங்கி சொங்கிக்கு பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இந்த பேஜை உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா விஜய் கழுவி ஊத்துறது தான் அந்த வேலையை. விஜய் எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அசிங்கப்படுத்துறது தான் இந்த பேஜ். இதுக்காகவே இந்த பேஜ் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பேஜுக்கு வந்து 30 லட்சம் இவங்க செலவு பண்ணிருக்காங்க சோஃபார். அப்ப இது வந்து அதிகாரப்பூர்வமாக பெண் நிறுவனம் மெட்டா கிட்டையும் கூகுள்டையும் கொடுத்த டிக்ளரேஷன். இதுலயும் நிறைய இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா நிறைய சேனல்களோட வீடியோ ப்ரோமோட் பண்ணப்பட்டிருக்கு. எந்தெந்த சேனல் நமக்கு தெரியும். ஆனா வந்து அதுலயும் நண்பர்கள் தானே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சேனல் அந்த பாட்டி பேசுறத சொல்லிட்டீங்க. அந்த சேனல் இல்ல அது வந்து வேற வழியில அதை நம்ம காட்டி ஆகணும்ல. இப்ப நான் வந்து உண்மை சொல்றேன்றதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி பல சேனல்கள் இருக்கு. பல சேனல்களோட வீடியோ அந்த சேனல்களும் வந்து ஒத்துழைக்கிறாங்க. பெண்ணு கூட அது ஒத்துழைக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வித்தவுட் கன்சர்ன். அதுதான் நான் சொல்றேன். வித்தவுட் த கன்சர்ன் அவங்க அந்த வீடியோஸை பயன்படுத்த முடியாது. அப்ப ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் எல்லாம் வந்து வெவ்வேறு நிறங்களை பூசி கொண்டிருந்தாலும் ஒரு விதத்துல இங்க கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் ஆனா நான் வெளியில சொல்ல விரும்பல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவர்களும் நம்ம நண்பர்கள் தான். அதனால அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா இவ்வளவு ஆர்கனைஸ்டா இங்க வந்து இது அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்படாது என்னன்னு நடக்குது.